வெல்கம் டு தி சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு, சீவேஜ் ட்ரீட்மெண்ட். அதில் வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், முதல்நிலை சுத்திகரிப்பு. முதல்நிலை சுத்திகரிப்பில் வந்து 2 ப்ராசஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து செடிமெண்டேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன்னா வந்து வடிகட்டுதல், செடிமெண்டேஷன்னா படிய வைத்தல். ஃபில்ட்ரேஷன்னா வந்து மிதக்கும் குப்பைகளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வடிகட்டுறோம், ஃபில்டர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செடிமெண்ட்டு, சில மண், சிறு கற்களை வந்து நம்ம வந்து செடிமெண்ட் பண்ணணும், படிய வைக்கணும். இது 2 ப்ராசஸ் வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் வந்து நடக்கும்னு பார்த்தோம். முதல்நிலை சுத்திகரிப்பு ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்னா இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ், இயற்பியல் முறை மூலமாக வந்து நடக்கும். இதில் வந்து ரெண்டு இது வந்து ஃபார்ம் ஆகும்: ப்ரைமரி எஃப்ளூவெண்ட் அண்ட் ப்ரைமரி ஸ்லட்ஜ். ப்ரைமரி ஸ்லட்ஜ் மீன்ஸ் முதல்நிலை கசடு. ப்ரைமரி எஃப்ளூவெண்ட்னா வந்து முதல்நிலை கலங்கல் நீர். அடியில் படிஞ்ச கசடு வந்து முதல்நிலை கசடு, மேலே இருக்க கலங்கல் நீர் வந்து ப்ரைமரி எஃப்ளூவெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இது ப்ரைமரி எஃப்ளூவெண்ட் முதல்நிலை கலங்கல் நீர் வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட், 2ஆம் நிலை சுத்திகரிப்பு வந்து நம்ம கொண்டு போகிறோம். இது வந்து ஒரு உயிரிய சுத்திகரிப்பு முறை, பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ். செகண்டரி ட்ரீட்மெண்ட்லேருந்து லார்ஜ் ஏரேஷன் டேங்க், பெரிய காற்றோட்டம் உள்ள தொட்டிக்கு வந்து நம்ம இந்த கலங்கல் நீரை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே வந்து இது வந்து அந்த கலங்கல் நீரில் இருக்க கலங்கல் நீர் கூட வந்து நம்ம வந்து ஏரை வந்து ஆட் பண்ணுறோம். வாட்டர் வந்து தொடர்ந்து செலுத்திக்கிட்டே இருக்கும் இயந்திரத்தோட உதவினால். அப்போ அந்த காற்றினை சுவாசிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் வந்து பெருக்கம் அடைஞ்சு ஒரு திரளாக வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து பாக்டீரியா திரள், ஃப்ளாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த திரள் வந்து அதிகளவில் ஃபார்ம் ஆகி அது வந்து அழிஞ்சிரும். ஒரு கட்டத்தில் வந்து அது எல்லாமே அழிஞ்சு அது வந்து பிஓடி வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த பிஓடி வந்து குறைக்கணும். பிஓடி வந்து டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறமா அது வந்து கீழ்ப்படிவாதல் தொட்டிக்கு வந்து நம்ம கொண்டு போகிறோம், செட்டிலிங் டேங்க்குக்கு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து வந்து அந்த அடியில் வந்து அந்த பிஓடி டிக்ரீஸ் ஆன அந்த ஃப்ளாக்ஸ், பாக்டீரியா திரள் வந்து படியும். அதை வந்து நம்ம ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ், செறிவூட்டப்பட்ட கசடுன்னு சொல்லுவோம். இந்த செறிவூட்டப்பட்ட கசடில் இருக்க சிறு பகுதியை வந்து நம்ம வந்து ஏரேஷன் டேங்க்குக்கு இன்னாக்குலமாக யூஸ் பண்ணலாம். காற்றோட்டமுடைய தொட்டிக்கு வந்து மூல நுண்ணுயிர்களாக வந்து நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு மீதமுள்ள பகுதி வந்து காற்றற்ற கசடு சிதைப்பான் மூலமாக நம்ம வந்து அங்கே வந்து கொண்டு போகிறோம். ஏனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டார், காற்றற்ற கசடு சிதைப்பானுக்கு கொண்டு போகிறோம். அங்கே வந்து காற்றற்ற சூழ்நிலை உருவாகுது. காற்றற்ற சூழ்நிலையில் வாழக்கூடிய நுண்ணுயிர்களான இந்த மெத்தனோபாக்டீரியம், சில பாக்டீரியாலாம் வந்து அந்த பாக்டீரியாக்களை வந்து அழித்து அது பயோகேஸ், உயிரிவாயு வந்து உற்பத்தி பண்ணும். CH4, H2S, CO2, மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா அந்த கழிவுநீரை வந்து நம்ம 3ஆம் நிலை சுத்திகரிப்பு செய்கிறோம். இது வந்து ஒரு ஃபிசியோகெமிக்கல் ப்ராசஸ், இயற்பிய வேதிய முறை. இதுதான் வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு. நெக்ஸ்ட்டு அதில் இருக்க MCQs வந்து நம்ம பார்க்கலாம். மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். Microbes in sewage treatment. 33 question. Dash is the first step of the sewage treatment. Option A precipitation, வீழ்படிவாதல். Option B chlorination. Option C sedimentation. Option D aeration. ஆன்சர் வந்து செடிமெண்டேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கழிவுநீர் சுத்திகரிப்போட முதல் படிநிலை வந்து செடிமெண்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து 34th question. During the primary treatment of sewage, solid particles that settle down are called. முதல்நிலை சுத்திகரிப்பின் போது கழிவுநீரில் இருக்க திடப்பொருட்கள்லாம் வந்து கீழே வந்து செட்டில் ஆகுது. அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஃப்ளாக்ஸ், ஆப்ஷன் பி ப்ரைமரி ஸ்லட்ஜ், ஆப்ஷன் சி ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ், ஆப்ஷன் டி வந்து ஆனரோபிக் ஸ்லட்ஜ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ப்ரைமரி ஸ்லட்ஜ். அடியில் படிஞ்ச அந்த கழிவுப் பொருளை வந்து நம்ம ப்ரைமரி ஸ்லட்ஜ், முதல்நிலை கசடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து 35. The purpose of biological treatment of wastewater is to. Option A reduce BOD. The purpose of biological treatment of wastewater is to. Option A reduce BOD, increase BOD, reduce sedimentation and increase sedimentation. பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னா வந்து 2ஆம் நிலை சுத்திகரிப்பு. அது வந்து எதுக்கு நம்ம அதை பண்ணுறோன்னா
பிஓடியோட அளவை வந்து குறைக்கிறதுக்கு. அப்போ தான் அதோட மாசுபடுத்தும் தன்மையும் குறையும். ஸோ ஆன்சர் வந்து ரெடியூஸ் பிஓடி. நெக்ஸ்ட்டு, த மாசஸ் ஆஃப் பாக்டீரியா ஹெல்டு டுகெதர் பை ஸ்லைம் அண்ட் ஃபங்கல் ஃபிலமெண்ட்ஸ் டு ஃபார்ம் மெஷ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கால்டு. பாக்டீரியா பூஞ்சைகள்லாம் வந்து திரளாக உருவாகும். அந்த திரளோட பேர் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பிரைமரி ஸ்லட்ஜ், முதல்நிலை கசடு. ஆப்ஷன் பி ஃப்ளாக்ஸ், திரள். ஆப்ஷன் சி ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ், செயல்படுத்தப்பட்ட கசடு. ஆப்ஷன் டி ஆனரோபிக் ஸ்லட்ஜ், காற்றற்ற கசடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஃப்ளாக்ஸ், பாக்டீரியா திரள். நெக்ஸ்ட் 37, ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் select the correct answer. Statement 1, BOD represents the amount of dissolved oxygen that would be consumed if all the organic matter in 1 liter of water were oxidized by microorganisms. நுண்ணுயிரிகளால் ஆக்சிஜனேற்றம் 1 லிட்டர் நீரிலுள்ள கரிமப் பொருட்களை ஆக்சிஜனேற்றம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஆக்சிஜனோட அளவு தான் வந்து பிஓடி, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், உயிர்வேதிய ஆக்சிஜன் தேவை. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 2, high value of BOD indicate water is highly polluted by organic matter. This is the correct statement. பிஓடியோட அளவு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட பொல்யூஷன் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் கரெக்ட். 38 கொஷின், பிஓடி இஸ் டேஸ் இன் பொல்யூட்டட் வாட்டர். பொல்யூட்டட் வாட்டரில் மாசுபடுத்தப்பட்ட நீரில் வந்து பிஓடி அளவு வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாட்டபிள் வாட்டர், தேங்கியிருக்க நீரில் வந்து பிஓடி அளவு வந்து லெஸ், கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், மோர் அண்ட் லெஸ். நெக்ஸ்ட் 39, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், உயிர்வேதிய ஆக்சிஜன் தேவை இன் எ ரிவர் வாட்டர். ஆற்று நீரில் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஹேஸ் நோ ரிலேஷன்ஷிப் வித் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன் த வாட்டர். ஆப்ஷன் பி gives a measure of salmonella in the water. Option C increases when sewage gets mixed with river water. Option D remains unchanged when algal bloom occurs. BOD ரிவர் வாட்டரோட பிஓடி வந்து ரிவர் வாட்டர் வந்து சீவேஜ் கழிவுநீரோட கலந்துச்சுன்னா அதோட பிஓடி வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இஃப் இன்க்ரீசஸ் வென் சீவேஜ் கெட் மிக்ஸ்டு வித் ரிவர் வாட்டர். இந்த கழிவுநீர் வந்து ஆற்று நீர் கூட மிக்ஸ் ஆச்சுன்னா தான் வந்து அதோட பயோகெமிக்கல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டொமஸ்டிக் சீவேஜ் மிக்சஸ் வித் த ரிவர் வாட்டர். வீட்டு கழிவுநீர் வந்து ரிவர் வாட்டரில் கலந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஸ்மால் அனிமல்ஸ் லைக் ரேட் வில் டை ஆஃப்டர் ட்ரிங்கிங் த வாட்டர். அந்த வாட்டரை வந்து குடித்ததுக்கப்புறமா ரேட் வந்து இறந்துருன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி வந்து இன்க்ரீஸ்டு மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ரிலீசஸ் மைக்ரோ நியூட்ரிஷன் சச்சஸ் அயான். மைக்ரோபியல் நுண்ணுயிரிகளோட ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் பை ரிலீஸ் ஆஃப் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் சச்சஸ் அயன். அயன் மாதிரியான நுண்ணூட்ட மூலங்களை வந்து வெளியிடுவது மூலமாக மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி வந்து இன்க்ரீஸ்டு மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி யூசஸ் ஆஃப் டிசால்வ்டு வாட்டர். நீரில் கரைஞ்சிருக்க ஆக்சிஜனோட பயன்படுத்தும் திறன் வந்து அதிகமாக இருக்கும் இந்த நுண்ணுயிர்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் டி வந்து த ரிவர் வாட்டர் இஸ் ஸ்டில் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் அஸ் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ஒன்லி அபவுட் 0.1%. அந்த நீரோட குடிக்கக்கூடிய தன்மை வந்து 0.1% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து த இன்க்ரீஸ்டு மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி யூசஸ் ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜன். வீட்டு கழிவுநீர் வந்து ஆற்று நீரோட கலப்பதன் மூலமாக வந்து மைக்ரோபியலோட ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து எ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இன் விச் அ பார்ட் ஆஃப் டீகம்போசர் பாக்டீரியா ப்ரெசன்ட் இன் த வேஸ்ட் is recycled into the starting of the process is called primary treatment, activated sludge treatment, tertiary treatment, none of these. கழிவுநீர் சுத்திகரிப்பின் போது டீகம்போசர் பாக்டீரியா அந்த பாக்டீரியா திரள் வந்து படிஞ்சு உருவான அந்த வேஸ்ட்டில் வந்து ரீசைக்கிள் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோன்னு கேட்குறாங்க. அந்த ப்ராசஸ் வந்து ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட், செயல்படுத்தப்பட்ட கசடு சுத்திகரிப்பு. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.